மதுரை மாவட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா தான். ஆனா இந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 திருவிழா வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. இது மதுரை மக்களுக்கு மட்டும்தான் அதிகமா தெரிஞ்சிருக்கும். அதர் மாவட்ட மக்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. அவங்க ஃபுல்லா சித்திரை திருவிழா அப்படின்னா அழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இன்னும் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அன்னைக்கு சித்திரை திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 திருவிழா வந்து நடைபெற்று இருக்கு. சோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்ல அழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது. ஆனா அவர் உண்மையிலேயே வந்து தன்னுடைய தங்கை மீனாட்சியை வந்து கல்யாணத்துக்கு வந்து போறதுக்காக தான் வர்றாரா அப்படின்னு கேட்டா அது வந்து உண்மையிலே கிடையவே கிடையாது. அப்ப நான் இதுவரைக்கும் கேட்ட கதையெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். உண்மையிலே வந்து அழகர் வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குறது வந்து மீனாட்சி அம்மாவை பாக்குறதுக்காக வந்து கிடையவே கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 400 வருஷம் பின்னாடி போனீங்க அப்படின்னா ஒரு திருமலை நாயக்கர் அப்படின்றவர் வந்து நம்ம ஏரியாக்கள் எல்லாம் வந்து ஆண்டுட்டு இருந்தாரு. சோ அவர் பண்ண ஒரு வேலைனாலதான் வந்து இப்ப சித்திரை திருவிழாவே வந்து நடக்குது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? சோ அதை பத்தியும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, அந்த காலத்திலேயே வந்து சைவமும் வைணவமும் சேர்ந்து வழிபட்ட ஒரே ஒரு திருவிழா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா தான். அது மட்டும் கிடையாது, கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குறாரு. ஆக்சுவலா அவர் வந்து 2 வித வேலைக்காக வந்திருக்காரு. சோ அது என்னென்ன வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்தமா இந்த சித்திரை திருவிழா வந்து எதுக்கு நடக்குது, கள்ளழகர் வந்து எதுக்கு வராரு, திருக்கல்யாணம் வந்து எதுக்கு நடக்குது, அது மாதிரியான மொத்த விஷயங்களும் ஃபுல் டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மதுரையில வந்து 2 விசேஷம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு மீனாட்சிக்கும் சொக்கருக்குமான அந்த திருக்கல்யாணம் ஒண்ணு நடைபெற்று இருக்கு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குற அந்த ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருக்கல்யாணம் எதுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால போனோம். சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து பாண்டியர்கள் தான் வந்து ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மலையத்துச்சுவ பாண்டியன், காஞ்சனமாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்திருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாவே வந்து குழந்தை வரம் வந்து கிடைக்கவே இல்லை. சோ அதனால வந்து எல்லா கோவில் அதுன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. இருந்துமே வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளை பாக்கியம் வந்து கிடைக்கவே இல்லை. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவனை நோக்கி வந்து ஒரு யாகம் பண்றாங்க. சோ அந்த யாகத்தின் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து கிடைக்குது. ஆனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை கிடையாது, ஒரு பெண் குழந்தை. சோ அந்த பெண் குழந்தையை கொடுத்துட்டு சிவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெண்ணை வந்து நீங்க வளர்த்துட்டு வாங்க, இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல நானே வந்து மனம் முடித்துக் கொள்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையை வந்து வழங்கிட்டு போறாரு. சோ அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையத்துச்சுவ பாண்டியன் வந்து மீனாட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் சுத்தி வந்து வளர்த்து வர்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஆண் குழந்தை இல்லை என்ற அந்த வருத்தம் வந்து கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. தன்னுடைய பிள்ளையான அந்த மீனாட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பிள்ளை போலவே வந்து எல்லா வித்தைகளுமே வந்து கத்துத்தராங்க. வில் வித்தை, வளரி, ஈட்டிடுதல் மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து கத்துத்தராங்க. சோ அவருக்கு அப்புறம் வந்து அந்த மதுரை மாநகர்ல வந்து பாத்தீங்கன்னா முடிசூடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மா தான் வந்து அரசியா வந்து முடிசூட்டப்படுறாங்க. அப்புறம் என்னப்பா மீனாட்சி வந்து இளவரசி ஆயிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்க பாட்டுக்கு வந்து நாட்டை ஆளலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அந்த மீனாட்சி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி வந்து திக் விஜயம் போறாங்க. திக் விஜயம்னா அந்த போர் செஞ்சு நாட்டெல்லாம் வந்து கைப்பற்றுறது. சோ அந்த மாதிரி வந்து வடக்கு நோக்கி வந்து எல்லா நாட்டையுமே வந்து அடிச்சு ஜெயிச்சு வந்து கைப்பற்றிட்டாங்க. கடைசி அவங்க வடக்குல போனது என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா கைலாய மலை தான். சோ கைலாய மலையை போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து சிவன் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. சிவன் தான் வந்து அந்த இடத்த வந்து ஆண்டுட்டு இருக்காரு. சோ சிவனை பார்த்த மீனாட்சி வந்து அந்த நிமிஷத்திலே வந்து மேல வந்து ஒரு காதல் வயப்படுறாங்க. சோ அந்த காதல் வயப்பட்டு அந்த காதலையும் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ அப்ப வந்து சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து உன்னுடைய ஏரியாவான அந்த மதுரைக்கு போ, நானே வந்து என்னுடைய பூதகணங்களோட வந்து உன்னை வந்து நான் திருமணம் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆசையை வழங்கினது மட்டுமல்லாம சொன்ன மாதிரியே வந்து சிவபெருமான் வந்து மீனாட்சியை வந்து மதுரையில வந்து சொக்கநாதரா வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. சோ கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் வந்து தேரோட்டத்துல அங்க இருக்கிற மதுரை மக்களுக்கு அனைவருக்குமே வந்து காட்சி தந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிகழ்வை தான் வந்து நம்ம வந்து திருக்கல்யாணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விசேஷமா வந்து கொண்டாடுறோம். இதுதான் வந்து மதுரையில நடக்கக்கூடிய அந்த மீனாட்சி சொக்கருக்குமான அந்த திருக்கல்யாணம். சரி, ஓகே. இப்ப திருக்கல்யாணம் அப்படின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விசேஷம் வந்து அங்க நடக்குது. என்னது, அழகர் மலையில இருந்து கள்ளழகரா வந்து அழகர் வந்து வைகை ஆத்துல வந்து இறங்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னோம்ல. சோ அதற்கான தெளிவை வந்து இப்ப வந்து பாத்திரலாம். அழகர் மலைக்கு மேல பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். சோ அங்க வந்து ராக்காயி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகாச கங்கை ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. சோ அந்த ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா சுதப முனிவர் அப்படின்றவர் வந்து அந்த நதியில இருந்து பெருமாளை நோக்கி வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர் அப்படின்றவர் வந்து அந்த சுதப முனிவர் வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த சுதப முனிவர் வந்து அந்த துர்வாசர் வந்து அதை சுத்தமாவே வந்து கவனிக்கல. அவர் பாட்டுக்கு வந்து பெருமாளை நோக்கி வந்து தவம் செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா இந்த துர்வாச முனிவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ரொம்பவுமே வந்து கோபக்காரர். ஏதாவது ஒண்ணு அவருக்கு மதிப்பு குறைவா ஏதாவது நடந்துச்சு, ஏதாவது தப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே வந்து சாபம் விட்டுருவாரு. சோ நான் வந்து ஒரு துர்வாச முனிவர், நான் வந்து வந்துட்டு இருக்கேன், இவன் வந்து என்னை கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணமே வந்து அந்த சுதப முனிவருக்கு வந்து ஒரு சாபத்தை வந்து விட்டுறாரு. என்ன சாபம் விடுறாருன்னு பாத்தீங்கன்னா மண்டூக பவ அப்படின்ற மாதிரியான சாபம் விடுறாரு. அதாவது தவளையா போ அப்படின்ற மாதிரியான சாபத்தை விட்டுட்டாரு.
இது தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சுதப முனிவர் வந்து அந்த துர்வாச முனிவர்கிட்ட வந்து கெஞ்சுறாரு, இல்லங்க நான் உண்மையிலேயே வந்து நீங்க போனதை வந்து நான் பார்க்கல, உண்மையிலேயே வந்து நான் பெருமாளை நோக்கி வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்களே, தயவு செஞ்சு எனக்கு வந்து சாப விமோசனத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த சுதப முனிவர் கேட்கிறாரு. அப்ப வந்து அந்த துர்வாச முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்க இருந்து நேரா போய் வைகை ஆத்துல போய் இதே மாதிரி பெருமாளை நோக்கி நினைச்சு வந்து தவம் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து அந்த பெருமாளே வந்து உன்னைய வைகை ஆத்துல வந்து சந்திச்சு உனக்கு வந்து சாப விமோசனம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சாப விமோசனத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இப்ப புரியுதா அழகர் அவர்கள் வந்து வருஷம் வைகாத்துக்கு வர்றது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாபம் வாங்கின அந்த சுதப முனிவர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து சாப விமோசனம் தர்றதுக்காக தான் வருஷம் வந்து அவர் வைகாத்துக்கு வராரு. என்னப்பா இப்படி சொல்ற, அப்ப அவர் வந்து கல்யாணம் பாக்குறதுக்கு வரலையா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து இன்னொரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் தெளிவா சொல்றேன். அழகருக்கு வந்து மீனாட்சி அம்மா வந்து தங்கச்சி அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு கதை இருக்குல்ல, இந்த கதை வந்து எப்ப வந்து பரவுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு பின்னால திருமலை நாயக்கர் அப்படின்றவர் வந்து நம்மளுடைய ஏரியாவை வந்து ஆண்டுட்டு இருக்கப்பதான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பரவுது. ஸோ எந்த மாதிரி பரவுது அப்படின்னா, இங்க வந்து மீனாட்சி அம்மாவுக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பாக்குறதுக்காக வந்து தன்னுடைய நகை அந்த சீர்வரிசையோட வந்து அழகர் வந்து காட்டுக்குள்ள வர்றதுனால கல்வனா வந்து வேஷம் போட்டு கல்லழகரா வந்து வராரு, வைகை ஆத்து வழியா வந்து வந்து தன்னுடைய தங்கையை கல்யாணத்துக்கு வந்து வாராரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை வந்து சொல்லப்பட்டு வந்துச்சு. அப்படி பார்க்க வரும்போது பக்தர்களுக்கு வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டே வந்ததுனால லேட் ஆயிருது. ஸோ ஆனா அவர் வந்து வைகாத்துல வந்து இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்பயே வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஸோ நம்ம வர்றதுக்கு டிலே ஆகிறதுக்குள்ள அங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மன வருத்தத்துல வந்து அவர் வந்து திரும்பி போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதை வந்து திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்துல வந்து பரவிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து 2 காரணங்கள் வந்து சொல்லப்படுது. முதல் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இந்த நம்ம வந்து இந்த ஜாதியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கோமோ அதே மாதிரியான அந்த பீரியட்ல வந்து சைவம் வைணவம், அதாவது இந்த நாமம் போடுறவங்க பட்ட போடுறவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து அடிதடிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 இதையுமே வந்து சைவம் வைணவம் 2யுமே வந்து ஒருங்கிணைக்கணும், மக்கள் வந்து ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வைணவத்தை வழிபடக்கூடிய அந்த அழகர், சைவத்தை வழிபடக்கூடிய அந்த சிவன் மீனாட்சி, ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையுமே வந்து ஒரே நேரத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கதை வந்து சித்தரிக்கப்பட்டு இந்த சித்திர திருவிழா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்ற மாதிரியும் ஒரு கதை வந்து சொல்லப்படுது. ஸோ இல்லப்பா இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, திருமலை நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை வந்து தலைநகரமா கொண்டு ஆண்டுட்டு இருந்தப்ப அவருக்கு உடல்நிலை வந்து சரியில்லை. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி வந்து கேட்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து மதுரையை வந்து தலைநகரமா கொண்டு அங்க இருக்கிற எல்லா மக்களையும் வந்து ஆட்சி செய்யு. அப்ப அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்கிற அந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் எல்லாம் செய்யு. அந்த மாதிரி செஞ்ச அப்படின்னா உன்னுடைய உடல்நிலை வந்து இன்னும் வந்து நல்லாகும், நீ வந்து இன்னுமே வந்து பல இடங்களை வந்து நீ வந்து ஆட்சி செய்யலாம், நிறைய வந்து ஏரியாக்களை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அசரீரி வந்து சொல்லிட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திருமலை நாயக்கர் வந்து மதுரையை வந்து பிடிச்சி மதுரையை வந்து ஆட்சி செய்யறாரு. ஸோ அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைய விஷயங்களை வந்து பிரம்மாண்டம் வந்து பண்றாரு, மிகப்பெரிய தேரை வந்து உருவாக்குறாரு. ஆனா அந்த தேரை வந்து இழுக்கிறதுக்கு அந்த மதுரையில் உள்ள அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி உள்ள மக்களா வந்து இழுக்க முடியல. ஸோ இதுக்கு வந்து டோட்டல் மதுரையுமே வந்து நம்ம ஒன்று சேர்த்தாதான் வந்து இந்த தேரை வந்து இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2 திருவிழாவையும் ஒரே நேரத்தில் நடத்தி ஸோ மொத்த மக்கள் கூட்டத்தையுமே வந்து இந்த தேரை இழுக்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு கதை சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த சித்திரா திருவிழா அன்னைக்கு அந்த அழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு அப்படின்றாருல, அந்த விஷயத்துக்கு இந்த மாதிரியான நிறைய கதைகள் வந்து இன்னுமே வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. சரிப்பா அதெல்லாம் ரைட்டு, மீனாட்சி அம்மன் வந்து சொக்கருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்றத ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அழகர் வந்து ஆத்துல இறங்குறதுக்கு 2 காரணம் சொல்லிட்டேன். ஒண்ணு வந்து ஒரு முனிவருக்கு சாபத்தை தீக்கிறதுக்கு தான் வாராரு அப்படின்ற மாதிரியான ஒரு புராண கதையும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம திருமலை நாயக்கரை தான் வந்து இந்த 2 இனங்களையும் வந்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக 2யும் சேர்த்து ஒரே நாள்ல இந்த திருவிழா வைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கூட்டரையும் கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி கதையும் சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப போட்டோக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகர் வந்து தன்னுடைய தங்கச்சி மீனாட்சி வந்து சொக்கருக்கு வந்து தாரவாத்து கொடுக்குற மாதிரி போட்டோலாம் இருக்குதேப்பா, அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டோல இருக்கக்கூடிய அந்த அழகர் வந்து யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற பவளக்கனிவாய் பெருமாள் தான் அது. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது வந்து கல்லழகரை தான் வந்து அது மாதிரி தார வச்சு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து அது வந்து தப்பான விஷயம். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த சித்திரை திருவிழா அப்படின்னு வந்துட்டா அங்க மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் சரி, கள்ளழகரை வந்து ஆத்துல இறங்கி எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுக்கணும் சரி, இந்த 2 சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃபெஸ்டிவலா வந்து மதுரையில வந்து இன்னும் வந்து கொண்டாடப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன கதை சொல்லியிருக்கேன்ல, இந்த கதையை மாதிரியே தான் வந்து அந்த திருவிழாவும் நடக்கும். முதல் நேரம் வந்து கொடியேற்றம் நடக்கும், அடுத்த வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து அந்த முடிசூட்டு விழா அரசியா வந்து முடிசூட்டுறது நடக்கும், அடுத்து அவங்க திக்விஜயம் போறது நடக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் தேரோட்டம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து அழகர் வந்து ஆத்துல இறங்கி கல்யாணத்துக்கு போறதுக்காக வருவாரு. ஸோ கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து ஆத்துல இருந்து வண்டியூர் வழியா வந்து ரிட்டர்ன் போயிடுவாரு.
இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு கோரிலேட் தான், எல்லாத்தையுமே சின்ன சின்னதா வந்து லிங்க் பண்ணி தான் வந்து இந்த மொத்த திருவிழாவுமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து திருக்கல்யாணம் எதுக்கு நடக்குது, அழகர் எதுக்கு உண்மையிலே ஆத்துல இறங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நீங்க தெளிவடைஞ்சிருப்பீங்க அப்படின்றத வந்து நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான உங்களுக்கு வேற ஏதாவது வந்து ஒரு ஸ்டோரி வேணும், ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த திருவிழா பத்தி வேணும், ஏதாவது ஒரு கடவுளை பத்தி வேணும், இல்ல சிறுகதைகள், நாவல், அந்த மாதிரி எதுனாலும் சரி நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற வண்ணம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தன் கதை சொன்னா எப்படி சொல்லுவான் அப்படின்ற மாதிரியான அந்த நோக்கத்தோட தான் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் புரியும்படியாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கான வீடியோ வந்து உருவாக்கி கண்டிப்பான முறையில் வந்து போடப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா மதுரை மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.